எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சுசுக் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். உருது அப்புறம் ஹிந்தி எப்படி கிட்டத்தட்ட ஒரு 95% மேட்ச் ஆகுதோ அதே மாதிரி தான் இந்தோனேஷியாவோட லாங்குவேஜான இந்தோனேஷியனும் மலேசியன் லாங்குவேஜான மலாயும் கிட்டத்தட்ட ஒத்துப்போகும். அது மட்டும் இல்லாமல் கல்ச்சர் வைஸும் அவங்களுக்குள்ள நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்கும். ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் பக்கத்து நாடு. ஸோ இப்போ நான் எதுக்கு இதை சொல்கிறேன்னா, நாம் இப்போ பார்க்க போகிற சுசுக் அப்படிங்கிற விஷயம் இந்த ரெண்டு நாடுகளிலுமே அதை சுற்றி இருக்க தீவுகளிலுமே ரொம்ப அதிகமாக இருக்கிறதா சொல்லப்படுது. ஸோ இந்த நாடுகள் தீவுகள் எல்லாத்துலேயும் நடந்த உண்மை சம்பவத்தை மையமாக வச்சு சில படங்களும் எடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் எல்லாமே உண்மை கிடையாது. நம்ம சேனலில் அடுத்த வீடியோவாக அந்த சுசுக் படத்தை பற்றி தான் போட போகிறேன். அதுக்கு முன்னாடி அந்த சுசுக்னா என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிடலாமேன்னு தான் இந்த வீடியோ. அந்த வீடியோவில் இந்த சுசுக்கை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம் தான் பார்த்தேன். ஆனால் இது கொஞ்சம் பெரிய டாப்பிக்காக இருக்குது. அக்கு வேறு ஆணி வரையாக பிரிக்கணும்னா கொஞ்சம் டைம் ஆகும். அதனால் தனி வீடியோவாக போட்டலாமேன்னு தான் இந்த வீடியோவாக போடுறேன். இந்த சுசுக் அப்படிங்கிற விஷயம் இல்லை சடங்கு அப்படிங்கிறது குறிப்பாக மலேசியன் அண்ட் இந்தோனேஷியன் நாடுகளில் ரொம்பவே ஹிடன் நார்மலாக இருந்துக்கிட்டு இருக்குது. ஒருத்தவங்களை பிடிக்கலைன்னா அவங்க கெட்டு போகணும்னு நினச்சா இந்த சூனியம்லாம் செய்வாங்கள்ல, அது மாதிரி தனக்குத்தானே செஞ்சுக்கிற ஒரு வகையான சூனியம் தான் சுசுக். தனக்குத்தானே யாருப்பா சூனியம் வச்சுப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படி வச்சுக்கிற ஆட்களும் இந்த உலகத்தில் இருக்காங்கன்னு இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஒரு டவுட் உங்கள் ஆள் மனசில் இருந்திருக்கும், இந்த பில்லி சூனியம்லாம் ஒருத்தவங்க கெட்டு போகணுன்னு தான் வைக்கணுமா, ஏன் நல்லா இருக்கணும்னு வைக்கக்கூடாதா அப்படின்னு. அதுக்கான பதில் தான் இந்த சுசுக். தான் நல்லா இருக்கணும் அப்படின்னு தனக்குத்தானே வச்சுக்கிற ஒரு நல்ல சூனியம் தான் இந்த சுசுக். ஆமாம், நீங்கள் அழகாகணும்னு நினச்சா இந்த சுசுக்கை போட்டுக்கிட்டால் போதும், நீங்கள் ரொம்ப அழகாக மாறிடுவீங்க. எங்கேயும் போய் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணணும், க்ரீம் போடணும் அப்படிங்கிற எந்த அவசியமே கிடையாது. சரி, நம்ம இவ்வளோ நேரம் பேசின அந்த சுசுக் அப்படின்னா அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ஒன்றுமே கிடையாது. அது வெறும் ஒரு ஊசி. குண்டூசிக்கு தலை இல்லாமல் இருந்தால் எப்படி இருக்கும், அப்படியாப்பட்ட ஊசி தான் அது. ஆனால் இது வெறும் ஸ்டீலாலேயோ இரும்பாலேயோ செய்ய மாட்டாங்க, தங்கத்தால் மட்டும்தான் செய்வாங்க. மேபி டைமண்டால் செய்வாங்கன்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. என்னடா ஏதோ ஊசிங்கிற தங்கத்தால் செஞ்சுருப்பாங்கன்னு சொல்கிற, இதை போட்டுக்கிட்டால் அழகாக காட்டுன்னு வேறு சொல்கிற, அப்படி அதில் என்ன தான் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை. இந்த சுசுக் அப்படிங்கிற ஊசியில் ஜின் அப்படிங்கிற பேயை சேர்த்து உங்கள் மூஞ்சில் சொருகிடுவாங்க. அதோட வேலை என்னென்னா உங்களை அழகாக காட்டுறது, உங்களை பார்த்தாலே ஒருத்தவங்களுக்கு பிடிக்க வைக்கிறது. இப்போ நீங்கள் யாரையாவது மயக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த பேய் கலந்த ஊசியை மூஞ்சில் சொருகிக்கிட்டால் போதும், நீங்கள் நினச்சது ரொம்ப ஈஸியாக நடந்துடும். அவங்களே உங்ககிட்ட வழிஞ்சு பேசுவாங்க. ஜின் அப்படின்னா பேய் அப்படின்னு அர்த்தம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி தெரியலன்னா நம்ம சேனலில் ஜின் அப்படிங்கிறத பற்றி தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், போய் பாருங்கள். மேலே கீழே லிங்க் தரேன். நான் இந்த வீடியோ பார்க்குறதே பெருசு, இதில் அந்த வீடியோ வேறு போய் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஜின் அப்படின்னா நம்ம எப்படி பேய் பிசாசு அப்படின்லாம் சொல்கிறோம், அது மாதிரி முஸ்லீம்ஸ் பேயை ஜின் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஜின் வேறு என்னென்னலாம் பண்ணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா லிங்க்கில் போய் அந்த வீடியோவை பாருங்கள். பட் எனக்கு பேய் மேலாம் நம்பிக்கை இல்லைப்பா. ஜின் அப்படின்னா எனக்கு என்னன்னே தெரியாது. அதனால் இந்த ஸ்கீம் பார்க்க நல்லா இருக்குது. ஒரு ஊசி குத்திட்டா போதும், எந்த ஆப்ரேஷனும் பண்ண தேவையில்ல, பிளாஸ்டிக் சர்ஜரி தேவையில்ல, எந்த காஸ்மெட்டிக்ஸ் தேவையில்ல, நம்ம அழகாயிடும்ல. நல்லா இருக்கு. இந்த சுசுக்கை அழகாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க எங்கெங்கெல்லாம் போடணும்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். நெத்தியில், 2 கன்னத்தில், புருவத்தில், நாடியில், கழுத்தோட 2 பக்கமும் கூட போடலாம். அப்படி போட்டால் தான் நீங்கள் அழகாக தெரியுவீங்க. ஸோ அப்படி இப்படின்னு போட்டு பார்த்தா ஒரு 5-7 ஊசியை நீங்கள் மூஞ்சில் குத்த வேண்டியதாக வரும். நல்லா நம்ம கூட பேசிகிட்டே இருப்பாங்க. திடீர்னு ஒரு நாள் பார்க்க, அடடா எவ்வளோ அழகாக இருக்காங்க அப்படின்னு தோணும். நமக்கு ஏன் அவங்கள பிடிக்குதுன்னே தெரியாது. இத்தனை நாள் பார்க்க ஒரு மாதிரி இருந்தாங்க, இப்போ என்ன இப்படி ஆகிட்டாங்க அப்படின்னு தோணும். அவங்க இந்த சுசுக்கை போட்டு இருப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. எப்போ தெரியும் அப்படின்னா, அவங்கள கூப்பிட்டு போய் அவங்க முகத்தை ஒரு ஸ்கேன் எடுத்து பார்த்தா, என்ன இவன் மூஞ்செல்லாம் எத்தனை ஊசி குத்தி வச்சுருக்கான், ஓஹோ இவன் சுசுக் பண்ணியிருக்கானா, அதுதான் இவன் நம்ம கண்ணுக்கு அழகாக தெரியறான் போலன்னு அப்புறமா தான் நமக்கு புரியும். கருவண்டு மாதிரியே இருந்தா கொஞ்சம் பாலிஷ் ஆயிட்டா. ஸோ இப்போ சுசுக் அப்படின்னா மூஞ்சில் ஊசியை குத்தி அழகாக காமிக்கிற ஒரு விஷயம் அப்படின்னு நான் சொல்ல வரேன்னா வெயிட் பண்ணுங்கள். இது மூஞ்சிக்கு மட்டும் கிடையாது. இதை பல ஆண்கள் தங்களோட மர்ம உறுப்புலையும் குத்திக்கிறாங்களாம். எதுக்குன்னா அந்த மர்ம உறுப்பை பார்த்தோன்னே பொண்ணுங்க மயங்கத்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பொண்ணுங்க மட்டும் லேஸ் இல்லை, பல டீனேஜ் பொண்ணுங்களும் தங்களோட நெஞ்சில் இதை குத்திக்கிறாங்களாம். அது எதுக்குன்னு உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். சேம் பார்த்த உடனே அட்ராக்ட் ஆக. இப்படி இதை மலேசியா அண்ட் இந்தோனேஷியாவில் பல பேர் குத்திக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அங்கே இருக்க ஆக்ட்ரஸுமே இதை போட்டுக்கிட்டு தான் அழகாக இருக்காங்க அப்படிங்கிற ரூமர்ஸ் நிறையவே போயிட்டுருக்கு. பல பேர் ஜின் சகவாசம் கொலநாசம் அது கண்டிப்பாக நமக்கு நல்லது செய்யவே செய்யாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஜின் அப்படிங்கிறது ஒரு பேய் தான், அது ஒரு உயிரினம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க முஸ்லீம்ஸில். ஸோ அதுக்கு சாப்பாடு நம்ம கொடுக்கணும்ல.
அதுக்கு ஒரு சிலது ஒத்துக்காமல் போகும். அதால் இந்த சுசுக்கு போட்டுக்கிட்டவங்க இதை தான் சாப்பிடணும், இதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு பல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. அதை நீங்கள் எந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு அது உங்களை அழகாக காட்டும். ஒரு வேளை நீங்கள் அதை ஒழுங்காக ஃபாலோ பண்ணால் அது தன்னோட வேலையை காட்ட ஆரம்பிச்சிடும். வேலையை காட்ட ஆரம்பிச்சிடுமா? அப்படின்னா வேலையை காட்டிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இது உங்களை எதுவுமே பண்ணாது. நீங்கள் ஊசியை மட்டும் ஜஸ்ட்டு போட்டுக்கிட்டால் போதும். இது உங்களை பார்க்குற மற்றவங்க கண்ணுக்குள்ளே நீங்கள் அழகாக தெரிகிற மாதிரி காட்டும். மற்றபடி நீங்கள் இருக்கிறது தான். உங்கள் மூஞ்சை நீங்கள் கண்ணாடியில் பார்த்தா அவங்களோட ஒரிஜினல் அழகு தெரியும். பட் மற்றவங்க கண்ணுக்கு தான் இது மாற்றி விட்டால் அந்த ட்விஸ்டட் ஃபில்டர் போட்ட அழகு தெரியும் அப்படின்னு வச்சுக்கோங்க. திடீர்னு நீங்கள் ஜின்னை நீங்கள் ஒழுங்காக பார்த்துக்கல, அதுக்கு பிடிக்காத ஏதோ ஒன்று சாப்பிட்டீங்கன்னா திடீர்னு இதை போட்டுக்கிட்டவங்க முகத்தில் புண்ணு வந்த மாதிரி காட்டும். அவனை பார்க்கவே அசிங்கமாக இருக்க மாதிரி காட்டும். அவனுக்கு ரொம்ப பிடிச்சவங்களுக்கே அவங்க முகத்தை பார்க்க முடியாத மாதிரி ஆக்கிடுமா. இது ரொம்ப டேஞ்சரஸான விஷயம்னு சொல்கிறாங்க. இது மாதிரி சில பேருக்கு அங்கே திடீர்னு சம்மந்தமே இல்லாமல் டாக்டர்ஸ் கிட்ட போய் வெரிஃபை பண்ணாலும் இது என்னன்னே தெரியாத புண்ணுங்கள்லாம் வந்திருக்கு அப்படின்னு நியூஸில் போட்டிருக்காங்க. அவ்வளோதானே, சரிப்பா நான் அழகாக தெரியணும், அதுக்கு இதெல்லாம் ஃபாலோ பண்ணால் நான் ரெடி, எனக்கு இந்த சுசுங்க போடுங்க அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள், ஃபுல்லாக கேட்டு அப்புறமா முடிவெடுங்க. அதாகப்பட்டது ஒரு காயினுக்கு எப்படி 2 பக்கம் இருக்கோ அதே மாதிரி இந்த சுசுக்குக்கும் 2 பக்கம் இருக்குது. அதில் ஒன்று நம்மளை அழகாக காட்டுறது, இன்னொன்று நம்மளோட உடம்பை அது எடுத்துக்கிறது. இதோ இருங்க ஒரு எக்ஸாம்பிளோடு சொல்கிறேன். இப்போ குமார்னு ஒருத்தர் இருக்கான். அவன் என்ன பண்ணுறான், ஒரு மந்திரவாதிக்கிட்ட போய் காசை கொடுத்து இந்த சுசுக்கு ஊசியை போட்டுக்கிறான். இதனால் பயனடைகிறது யார்? காசு வாங்கின மந்திரவாதி. ஊசியை போட்டு அழகான குமார். இது 2த்துக்கும் நடுவில் ஒருத்தர் இருக்கார்ல, அந்த ஊசிக்குள்ளே பேயா நம்ம ஜின். அவருக்கு என்ன கிடைக்கும்? அவருக்கு இதனால் என்ன பயன் அப்படின்னா, அவருக்கு வேண்டியது ஊசியை போட்டுக்கிட்ட குமாரோட பாடி தான். எஸ், குமாரோட உடம்பு தான் அந்த ஜின் தன்னோட தான் எடுத்துக்கும். அதுக்குன்னு ஊசியை போட்ட உடனே கிடையாது. அதுக்குன்னு டைம் லிமிட் 10 வருஷத்தில் எடுத்துக்கும், 5 வருஷத்தில் எடுத்துக்கும், 6 வருஷத்தில் எடுத்துக்கணும்லாம் கிடையாது. குமார் இதை போட்டுட்டு 100 வயசு வரைக்கும் ஆயுளோட நிறைந்து வாழலாம். ஒரு வேளை அவனுக்கு ஏதோ ஒன்று ஆகுது, ஒரு ஆக்சிடெண்ட் ஆகுதுன்னு வைங்க, அப்போ குமார் செத்துடுவான். ஆனால் அவன் உடம்புல உயிர் இருக்கும். அந்த உயிர் ஜின்னோட தான் இருக்கும். ஆனால் குமாரோட ஆன்மா சொர்க்கத்துக்கோ நரகத்துக்கோ போகாது, அது ஜின்னோட கட்டுப்பாட்டுக்குள்ளே மாறிடும். அப்படி ஆக்கிரமித்த குமாரோட உடம்பு மூலயமா தான் இத்தனை நாள் எப்படி வெளியில் கஷ்டப்பட்டோம், ஒரு உடம்பு கிடைக்காம இதை வச்சு நம்ம ஆசை எல்லாத்தையும் பூர்த்தி செஞ்சுக்கணும், நமக்கானதை நம்ம ஆண்டுக்கணும்னு ரொம்ப மோசமான செயல்களை அந்த ஜின் செய்ய ஆரம்பிக்குமா. இத்தனை நாள் குமார் உடம்புக்குள்ளே இருந்து இந்த சொசைட்டியை பார்க்குற அந்த ஜின் தானும் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழணும், இல்லை தானும் இந்த மாதிரி என்ஜாய் பண்ணணும், இதை சாப்பிட்ணும், இதை குடிக்கணும், இவனை எனக்கு பிடிக்கல இவனை அடிக்கணும், இதை அனுபவிக்கணும் அப்படின்னு நினச்சிச்சின்னா அதை குமார் உடம்பு எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறம் அது எல்லாத்தையும் செய்ய ஆரம்பிக்கும். இதனால் இதை குமார் தான் செய்கிறான்னு குமார் சேர்த்து வச்ச எல்லா மரியாதையும் போயிடும். குமாரை இந்த அழகாக இருக்கணும் தானே இது மாதிரி பண்ணால், இது அழகாக தன்னை காமிச்சிக்கணும்லாம் நினைக்காது. அதனால் இவனை பார்த்தாலே பிடிக்காத மாதிரி ஆக்கிடும். ஜின் தன்னோட உடம்பு மூலயமா தான் உருவாக்கி வச்சதை எல்லாத்தையும் அழிக்கிறத குமாரோட ஆன்மா பார்த்து கஷ்டப்படும். ஒரு வேளை இதையெல்லாம் பார்த்து இவன் ஏன் இப்படி பண்ணுறான், இவன் இப்படி பண்ணுற ஆள் இல்லையே அப்படின்னு குமாரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை ரிலேஷன்ஸோ அவனை ஒரு மந்திராதிக்கிட்ட கூப்பிட்டு போய் அவர் குமார் உடம்புல இருக்க சுசுக் அப்படிங்கிற நீடியில் எடுத்த அது அப்புறம் தான் அவன் உண்மையாகவே செத்து போனதாக அர்த்தம். அது மட்டும் இல்லாமல் ஜின் கிட்ட மாட்டிக்கிட்ட குமாரோட ஆன்மாவும் விடுபடும். ஆனால் இது சாத்தியமானு கேட்டால் வாய்ப்பு இருக்குது, ரொம்ப கம்மி தான். ஏன்னா யார் ஒருத்தர் இந்த சுசுக்குங்கிற ஊசியை மந்திரிச்சு தனக்கு அடிமையான ஜின்னை அந்த ஊசிக்குள்ளே போட்டு ஒருத்தர் மூஞ்சியில் குத்தி வைக்கிறாரோ அவருக்கு மட்டும்தான் அந்த ஜின் மசியும். அப்படி அவர் இல்லைன்னா அவரோட ஒரு பெரிய மந்திரவாதி யாராவது அவருக்கு மசியும். இல்லைன்னா வேறு யார்கிட்டையும் இது மசியாதான். ஊரில் ஒரே ஒரு மந்திரவாதி தான் இருக்கார். குமாருக்கு ஊசி போட்ட அந்த மந்திரவாதி யாருன்னே தெரியல. இப்போ யார்கிட்ட போய் அந்த ஊசி எடுக்கிறது? எப்படியோ குமார் சேர்த்துட்டான்னு சொல்கிறேன். அப்படி இருக்கும்போது குமார் உடம்புல ஜின்னு தான் இருக்குது. அப்படின்னா அந்த ஜின்னை கொல்ல வேண்டியது தானே? அப்படின்னா அந்த ஜின்னை யாராலையுமே கொல்ல முடியாது. அப்போ அதுக்கு என்ன தான் தீர்வு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு ஒரு சடங்கு இருக்குது. அந்த சடங்குகளை செஞ்சு ஒரு ஸ்பெஷல் கல்லறையை உருவாக்கி அதுக்குள்ளே குமார் பாடியை புதைச்சா மட்டும்தான் குமாரால் அந்த ஜின்கிட்டேருந்து தன்னோட பாடியை காப்பாற்றிக்க முடியும். அவன் ஆன்மாவுக்கும் விமோச்சனம் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுவுமே முடிவு கிடையாது. அப்படி புதைக்கப்பட்ட அந்த உடல் சில காலத்துக்கு அப்புறம் மண்ணுக்குள்ளே மக்கி போகாமல் எப்படி புதைச்சோமோ அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குமா.
யாராவது வந்து நம்மளை தோண்டி எடுத்துருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் அந்த உடம்புக்குள்ளே சுசுக் அப்படிங்கிற ஊசி மூலயமா உயிரோட அந்த ஜின் காத்துக்கிட்டு இருக்குமா. ஸோ ஷார்ட்டாக சுசுக் அப்படின்னா என்ன சொல்லலான்னா, நீங்கள் வேற ஒருத்தனுக்கு வைக்கிற சூனியத்தை கூட எடுத்துடலாம், ஆனால் உங்களுக்கு நீங்களே வச்சுக்கிற சூனியமான சுசுக்கை எடுக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஸோ இதுக்கிட்ட இருந்து தப்பிக்க என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா சிம்பிள், இதை போடவே கூடாது. அப்படி ஒரு வேளை போட்டுக்கிட்டிங்கன்னா யாருக்கிட்ட போட்டிங்களோ அவங்கள பற்றின விஷயத்த உங்களுக்கு நெருக்கமானவங்ககிட்ட சொல்லி வைக்கணும். ஒரு வேளை அதனால் அசம்பாவிதம் ஆகிடுச்சுன்னா இந்த மந்திரவாதியை பார்த்து அந்த சுசுக்கை எடுத்துருங்க அப்படின்னு சொல்லணும். இது தன்னை போட்டுக்கிட்டவங்க உயிரோட நல்லா இருக்கிற வரைக்கும் ஒன்றுமே பண்ணாது. ஆனால் அவங்களுக்கு ஏதாவது ஆகி படுத்த படுக்கை ஆகிட்டாங்க அப்படின்னா போதும், அவங்க உடம்பை எப்படிடா அடையலாம்னு காத்துக்கிட்டு சுற்றும். சாகிற வர பார்க்கும். ஒரு வேளை சாகலையா, சரி சும்மா தானே இருக்கான், இவன் பாடியை நாம் யூஸ் பண்ணிப்போன்னு உங்களை போட்டு தள்ளிட்டு அந்த பாடியை எடுத்துக்கும். அதை நீங்கள் உங்கள் கண் கூடவே பார்க்கலாம். இதை நாம் சீண்டாத வரைக்கும் அது நம்மளை சீண்டாது. இந்த சுசுக் அப்படிங்கிறது தானாக போய் ஆப்பில் உட்காந்து சொருகிக்கிற மாதிரி. இதை பற்றி ஃபுல் விவரம் தெரியாத பல டீனேஜர்ஸ் இதை ஃபன்னுக்காக போட்டுக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இது போட்டால் மூஞ்செல்லாம் குத்தாதடா, சிரிக்கும் போது இல்லை யாராவது கண்ணத்தை தெரியாமல் கிள்ளிட்டாங்கன்னா ஊசி குத்திக்காது என்னவோ. ஆனால் முன்ன மாதிரி இங்கே நிறைய சக்தி வாய்ந்த மந்திரவாதிகள் இல்லாததால் ஃபேக் சுசுக்கை பண்ணிக்கிட்டு தான் அழகுன்னு பல பைத்தியங்கள் சுற்றுறதா பல மேகசினில் கலாச்சிருக்காங்க. குரானில் இந்த சுசுக் அப்படிங்கிற விஷயம் தடை செய்யப்பட்ட ஒரு விஷயம், ஒரு பெரும் குற்றம் அப்படின்னு கருதப்படுது. இந்த சுசுக்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதை வச்சு எடுக்கப்பட்ட படத்தோட எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவை அப்லோட் பண்ணதுக்கப்புறம் அதோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மறக்காமல் போய் பாருங்கள். மீண்டும் உங்களை அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தில் சந்திக்கிறேன்.